எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்டன் ரூல்ஸ் ஃபாலோட் ஒன்லி பை சிக்மா பீப்பிள். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா கேட்டகரியில வர பீப்பிளா இருக்கலாம், சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். இவங்க எல்லாருமே ரொம்ப ஆழமான சிந்தனை உடைய மனிதர்கள். ரொம்ப குயட்டா ஒரு விஷயத்த யோசிச்சு செயல்படுறதுல கில்லாடிகள் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி சிச்சுவேஷன் எப்படி போனாலுமே கூட சரி, எல்லாமே கண்ட்ரோல மீறி போனாலுமே கூட சரி, காமா, கூலா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப திறமை வாய்ந்த மனிதர்களா இருக்கிற பீப்பிளா இவங்க இருந்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். ஒரு ஹிட்டன் ரூல்ஸ் அவங்களுக்கு பின்னாடி ஒரு சில ரூல்ஸ வச்சுட்டு தான் செயல்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சில கட்டுப்பாடுகளா இருக்கலாம், ஒரு சில கொள்கைகளா இருக்கலாம். இத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இவங்கனால இவ்வளோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட ஒரு சில விஷயங்கள செய்ய முடியுது. ரொம்ப குவைட்டா திங்க் பண்ணி நெறைய சூப்பரான முடிவுகள் எடுக்க முடியுது. இந்த ஹிட்டன் ரூல்ஸ் அப்படின்னு நான் சொல்ற இந்த விஷயத்த மூலியமா அவங்க செயல்படுறதுனால, அவங்க வாழ்க்கையில நெறைய ஏரியால நெறைய விஷயங்கள சூப்பரா செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு டிசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம். எந்த மாரியான பீப்பிள்ஸ் சூஸ் பண்ணணும்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். இல்ல ஒரு என்விரான்மென்ட் எப்படி மாத்துறது, அவங்களுக்கு தகுந்து சாதகமா மாத்திக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற அந்த டெக்னிக்கா இருக்கலாம். எல்லாமே இந்த ஹிட்டன் ரூல்ஸ் மூலியமா தான். சரி, அப்ப இந்த ஹிட்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கொள்கைகளையும், கோட்பாடுகளையும் இந்த மாரி ஹை வேல்யூ மென்ஸும், ஹை வேல்யூ வுமன்ஸும் எப்படி ஃபாலோ பண்றாங்க? அவங்களுக்கு மட்டும் எப்படி எப்படி இந்த டெக்னிக் தெரியுது அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான். அவங்க பட்ட அடியா இருக்கலாம், அவங்க பட்ட வேதனை, அவங்க பட்ட அவமானங்கள் சொல்லப்படுற இந்த விஷயத்தெல்லாம் செயல்படுத்தி, இது மூலியமா இனிமேல் இப்படி வச்சா தான் இந்த மாரி இந்த விஷயத்த அடைய முடியும்னு சொல்லப்படுற, இந்த காயின தட்டினா தான் இந்த காயின் விழும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டெக்னிக்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க பீப்பிளா இருப்பாங்க. வாழ்க்கையில எல்லாருக்குமே அவமானங்கள் வருது. வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டங்கள் வருது. ஆனா, அத வச்சு யார் ரூல்ஸ ஃபாலோ பண்ணி, அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள செயல்படுத்துறாங்களோ, அவங்க மட்டும் தான் அகைன் திருப்பி அந்த அவமானத்த சந்திக்காம, வேற லெவல்ல முன்னேறி போறாங்க. கஷ்டப்படுறவங்கலாம் மேல வந்துடுறாங்களான்னு தெரியாது. ஆனா, மேல வந்த எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவர்கள் தான்ற மாரி, சிக்மா பீப்பிள்ஸ் அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தினால தான் அவ்வளோ சீக்கிரம் மேல வராங்க. அத ஈஸியா புரிஞ்சுக்கிறதுனால. அதனால சில ரூல்ஸ செட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ரூல்ஸ பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஹிட்டன் ரூல் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஆர் டிஸ்டன்ஸ். நோ மிடில் கிரவுண்ட். ஒண்ணு அந்த பக்கம் இரு, இல்ல இந்த பக்கம் இரு. நடுவுல நின்னு விளையாடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லப்படுற இந்த கொள்கைய பின்பற்றிட்டு இருப்பாங்க. நெறைய பேர் என்ன யோசிப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த மலிவா குடுத்துட்டு இருப்போம். நம்ம கூட பழகிட்டாங்க, சரி மன்னிச்சிருவோம் என்ன இருக்கு? மன்னிச்சிடலாம் போட்டும் அப்படின்ற மாரியான எண்ணம் இருக்கும். சூப்பரான ஒரு எண்ணம். எந்த மனுஷனுக்கு மன்னிக்கிற குணம் வருதோ, அந்த மனிதர் அவங்கள அவங்களே காப்பாத்திப்பாங்க. நம்ம யாரையாவது மன்னிக்கிறோம்னா, அவங்கள விடுறோம்னு அர்த்தம் கிடையாது. யாரையாவது மன்னிக்கிறீங்கன்னா, நீங்க உங்கள கோவப்படாம உங்களோட ஹெல்த்த நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும், அவங்களோட மன்னிப்பு கொஞ்சம் வேற மாரி இருக்கும். இந்த பெர்சன்ஸ் அவங்கள யார் ரொம்ப ஏமாத்துறாங்க, இல்ல ஏதோ ஒரு அவங்களுடைய ஹோப் உடைக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து ரிட்டர்ன் எதுவுமே கிடைக்காது. ஒண்ணு ரெஸ்பெக்ட்டா இருந்தா இந்த சைடு இருங்க. இல்லன்னா டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னப்பா இது கொஞ்சம் ருத்லெஸ்ஸா இருக்கு. அப்ப கழட்டி விட்டுருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ரிலேஷன்ஷிப் எவ்வளவு வருஷம் பில்ட் பண்ணாலுமே கூட சரி, அந்த பெர்சன மன்னிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இது சடனா ஏதோ சின்னதா செய்ற தப்புக்கு மட்டும் குடுக்குற தண்டனையா இருக்காது. எந்த ஒரு விஷயத்த அந்த மனிதர் மறைக்கிறாங்க, எவ்வளவு ஆழமா அந்த தவற செஞ்சிருக்காங்க, என்ன மாரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அவங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பல நாள் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. பேட்டர்ன்ஸ்ல ஒர்க் பண்ற பீப்பிள். இந்த பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நீங்க பேசுறதுக்கும், உங்க பாடி லாங்குவேஜ்க்கும் சம்மந்தம் இருக்கா? நீங்க பேசுற விஷயங்களுக்கும், நீங்க முன்னாடி சொன்ன கதைகளுக்கும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லப்படுற எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாரி அப்சர்வ் பண்ற ஒரு சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். அவ்ளோ சீக்கிரம் டிஸ்டன்ஸ் பண்ற முடிவ எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, புரொடெக்ட் பண்ணிக்கிறது. அவங்களுடைய எனர்ஜிய புரொடெக்ட் பண்ணிக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே எனர்ஜி மூலியமா தான் செயல்பட்டுட்டு இருக்கோம். இப்ப எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுறது எலக்ட்ரிசிட்டியுமே ஒரு எனர்ஜி தான். எனர்ஜி பாஸ் ஆனா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. நம்ம ஸ்விட்ச் போட்டா எல்லாமே நடக்குது. ஃபேன் போகுது, லைட் எரியுதுன்ற மாரி. நம்ம பாடியும் ஒரு எனர்ஜிய ஃபுல்லா பேஸ் பண்ணி தான் செயல்பட்டுட்டு இருக்கு. நம்ம ரொம்ப ஹேப்பியா இருக்கும், நம்பிக்கையா இருக்கோம்னா, நம்ம எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கும். நம்ம ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கும், தப்பான கவலையான எண்ணங்கள நெனச்சுட்டே இருக்கோம்னா, நம்ம எனர்ஜி குறைஞ்சிரும்னு சொல்லப்படுற மாரி, இந்த எனர்ஜிய தேவையில்லாம போய் சண்டை போட்டு, நீ இது பண்ணிட்ட, அது பண்ணிட்டன்ற மாரியான விஷயங்கள்லாம் பேசாம, டிஸ்டன்ஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்டன்ஸ் பண்ணிடுவாங்களே தவிர்த்து, மன்னிச்சுருவாங்க அவ்வளவுதான். அவங்க மறந்துருவாங்க அவங்க பண்ணத. ஆனா, நம்பிக்கையா இருந்தா கூட இரு. இல்லன்னா டிஸ்டன்ஸா இருன்னு சொல்லப்படுற விஷயத்த வச்சுருவாங்க தவிர்த்து, இந்த மிடில் கிரவுண்ட்ல பரவால்ல விட்டு குடுக்கலாம், அது பண்ணலான்னு யோசிக்கிற அந்த தன்மை அவங்களுக்கு இல்லாததுக்கான காரணம், அவங்களுடைய ப்ரீஷியஸான எனர்ஜிய காப்பாத்திக்கிறது. ஆனா, இந்த எனர்ஜிய வச்சு தான் இந்த வேர்ல்ட்ல நீங்க சர்வைவ் பண்ணவும் முடியும், சக்சஸ் பண்ணவும் முடியும்னு சொல்லப்படுற ரீசன்னால. 2வது ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஃபியூ அண்ட் டெஸ்ட் எவரிஒன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ட்ரஸ்ட் ஃபியூ அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நம்பிக்கை, பிலீவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரிலேஷன்ஷிப் உடைய ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு பேஸ்மெண்ட்ன்னு சொல்லலாம்.
எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கையில தான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம நல்லா வந்துருவோன்ற எண்ணத்துல நெறைய பேர் ஓடிட்டு இருக்கோம். அப்போ அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரிலேஷன்ஷிப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா பார்க்கப்படுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நெருப்பு காயம் ஏற்பட்ட மனிதர்களுக்கு தான் தெரியும். அந்த நெருப்பு எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஹீட்ட குடுக்கும். எவ்வளோ தூரம் வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். அந்த மாரி இந்த லெவல்ல இருக்கிற ஹை வேல்யூவா இருக்கிற இந்த மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். இவங்களுக்கு தான் அந்த அருமை, அந்த ட்ரஸ்ட்டோடைய அந்த ஃபீல் தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட்டால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி இந்த ட்ரஸ்ட் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து கோல்டு மாரி பார்ப்பாங்க. கேஜிஎஃப்ல இருந்து கோல்ட வெட்டி எடுக்கிற மாரி, இவங்களுடைய நம்பிக்கைய நீங்க சம்பாரிக்கணும் ஆஸ் எ பெர்சன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். ரஷ் பண்ண முடியாது. அத டிமாண்ட் பண்ணவும் முடியாது. நீங்க ஏமாத்தவும் முடியாது. பல நாள் கழிச்சு தான் தெரியும். அவங்க உங்கள டெஸ்டிங்ல தான் வச்சிருக்காங்க. இன்னும் உங்க கூட க்ளோஸ் ஆகல அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். அதுவும் உங்க நம்பிக்கை உடையும்போது தான் உங்களுக்கு கிளியரா தெரியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அசம்ப்ஷன்ல செயல்பட மாட்டாங்க. நல்லவங்களா தான் இருப்பாங்க. வாங்க போலான்னு சொல்லிட்டு செயல்பட மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு நம்பிக்கைக்கு நம்பகமான பீப்பிளான்ற மாரியான திங்கிங் வந்தா மட்டும் தான் ரிலேஷன்ஷிப்குள்ள இறங்குவாங்க. அதுவரைக்கும் டெஸ்டிங்லயே வச்சிருப்பாங்க. அந்த டெஸ்டிங்ல வந்து இன்கேஸ் நீங்க பிட்ரயல் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் தப்பா போகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் சொல்லாம விலகிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஆர்கியுமென்ட்டும் இருக்காது. பேசுற விஷயமும் இருக்காது. இல்ல தேவையில்லாம சண்டை போடுறதும் இருக்காது. விலகிடுவாங்க. சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஏணில ஒரு ஒரு ஸ்டெப் ஏறுறா மாரி. ஆனா, அதே நம்பிக்கை உடையறதுன்றது வந்து இந்த இந்த பரமபதம் விளையாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. ஏணி சர்ருன்னு மேல ஏத்திரும். பாம்புல பட்டா டக்குன்னு கீழ வந்துரும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குன்ற மாரி. அதே மாரி தான். ஏணில ஏறுற மாரி நம்பிக்கை வந்து ஏணில ஏறுற மாரி பொறுமையா ஏறுமே தவிர்த்து, நீங்க பிட்ரே பண்ணிட்டீங்கன்னா, டக்குன்னு இறங்குற மாரி சடனா கீழ விழுந்துருவீங்க. அவங்க நம்பிக்கை உடைஞ்சிரும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நல்லவன் பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கெட்டவன் பேர் எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்த ஃபாலோ பண்றது மூலியமா, சில பேர மட்டும் தான் நம்புவாங்க. ஆனா எல்லாரையுமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல வச்சுப்பாங்க. இது ஒரு முக்கியமான ரூலா ஃபாலோ பண்ணுவாங்க. 3வது முக்கியமான ரூல் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெவர் ரிவீல் தேர் ஃபுல் ஸ்கில்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். நெவர் ரிவீல் தேர் ஃபுல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ப்ரோ அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு பெர்சன பார்த்து இந்த பெர்சனால இதுதான் முடியும்னு சொல்லிட்டு எடை போட்டுற முடியாது. அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப ஷட்டிலா, லோ ப்ரொஃபைலா இருக்கிற பீப்பிள் தான் இந்த சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். ரொம்ப நார்மலா இருப்பாங்க. லோ ப்ரொஃபைலா இருப்பாங்க. நெறைய விஷயம் செயல்படுத்த மாட்டாங்க. அதுவே சுத்தி இருக்க பீப்பிள இவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ண வச்சுரும். இவங்க என்ன தெரியாம பண்ணிட போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நேரம் வரும்போது தான் வெளிப்படும் அந்த பவர் அப்படின்ற மாரி ஒரு ஒரு ஸ்கில்லா வெளிப்படுத்துவாங்க. ராமாயணம் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். ராமாயணத்துல வந்து ஒரு ஒரு சீன்ல அதாவது வந்து ராவணன் வந்து இறந்து போற தருணத்துல வந்து சில விஷயங்கள் சொன்னாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னாரு. ஒரு பொன்மொழிகளா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, என்ன எதிர்த்து வர அனுமன பார்த்து, ஆஞ்சநேயர பார்த்துட்டு, இந்த வானரம் என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பலத்த நான் குறைச்சு எடை போட்டுட்டேன். அந்த பலத்த குறைச்சு எடை போட்டதுனால தான் அதுவும் ஒரு காரணம் நான் வீழ்ந்ததுக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. அத தான் சிக்மா பீப்பிள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து தங்கள குறைச்சு எடை போடுற மாரியான ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆனா, அந்த நேரம் வரும்போது தான் ஒரு ஒரு ஸ்கில்லா வெளிப்படுத்துவாங்க. நெறைய பேர் என்ன யோசிப்போம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கில் நான் எத சொல்றேன்னா, இப்ப நீங்க நல்லா எழுதலாம், நல்லா பேசலாம், நல்லா டான்ஸ் ஆடலாம். இந்த மாரி உங்களுக்குள்ள இருக்க தனித்திறமைகள் வந்து அந்தந்த இடங்களுக்கு என்னென்ன தேவையோ அத மட்டும் தான் வெளிப்படுத்துவாங்க சிக்மா பீப்பிள். இதுவே நார்மலான பீப்பிள் வந்து அத வெளிப்படுத்திட்டு எனக்கு பேசவும் தெரியும், எனக்கு ஆடவும் தெரியும், இதுவும் தெரியும், அதுவும் தெரியும்னு சொல்லிட்டு மொத்த ஸ்கில்லையும் வந்து சொல்லி காட்டணும்னு நெனைப்பாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. இந்த சிக்மா பீப்பிள் பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பொதுவா உங்களுடைய ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் அண்ட் உங்களோட லிமிட்ஸ் யார்ட்டயா குடுத்துட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ப்ளே புக்ல மாட்டுன மாரி ஆயிடுவீங்க. அப்ப நீங்க உங்களோட திறமை என்ன, உங்களோட வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். அத வந்து தெரியப்படுத்தக்கூடாது. அந்தந்த காலகட்டம் வரும்போது அந்தந்த திறமைய எடுத்து விடணும்னு சொல்லப்படுற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த ரூல வந்து ரொம்ப கட்டாயமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பீப்பிள் சிக்மா பீப்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தே வில் நெவர் காம்பீட் ஃபார் ஸ்மால் ஃபைட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தங்கத்த தேடுற அந்த சண்டையில வைரத்த உட்டமேடா அப்படின்ற மாரி ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாரி நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக போட்டி போட்டுட்டு இருப்போம். நம்ம 2 பேர் ஏதாவது பேசணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க சொல்ற விஷயம் தப்புன்னு எனக்கு தோணுது. நான் சொல்ற விஷயம் தப்புன்னு உங்களுக்கு தோணுதுன்னா, யாருது கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம போட்டி போட்டு நம்ம வின் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்ப நான் சொல்றது கரெக்ட்னா, அப்ப நான் தான் உங்களோட பெரிய ஆள்ன்னு சொல்லப்படுறேன். இந்த சின்ன சின்ன போட்டி, சின்ன சின்ன சண்டைகள்ல வந்து மக்கள் பெரிய பெரிய வாய்ப்புகள தவற விடுறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். இதனால சிக்மா பீப்பிள் இந்த மாரி சின்ன சின்ன சண்டைகள், இந்த பவர் போட்டி, பவர் பிளே இதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டாங்க. அவங்களுடைய பெரிய கோல வச்சு தான் போயிட்டு இருப்பாங்க.
இது ஏன் அப்படி பண்ண? நீ அடிச்சுட்ட, நீ அப்படி பேசிட்டன்னு சொல்லப்படுற பனிப்போர் இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம இந்த சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்னால நம்ம சுத்தி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையான திறமையான மனிதர்னால மட்டும் தான் இந்த செகண்ட் கூட அவங்கள சுத்தி ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு. அத நம்ம கிராப் பண்ணணும்னு சொல்லப்படுற அந்த ஒரு திறமை இருந்துட்டு இருக்கும். துப்பறிவாளன் மூவில கூட ஒரு சீன் வரும். விஷாலும், பிரசன்னா சாரும் வந்து ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு விஷயத்த சர்ச் பண்ணுவாங்க. விஷால் சார் வந்து பார்த்துட்டே இருப்பாரு, கண்டுபிடிப்பாரு. பிரசன்னா கேட்பாரு. "அது எப்புட்றா நானும் பார்க்குறேன், நீயும் பார்க்குற. உனக்கு மட்டும் தெரியுதுன்னா, நீ பார்க்குற, நான் தேடுறேன்னுவாரு." அந்த மாரி தான் சுத்தி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, சின்ன சின்ன சண்டையில நம்ம கவனம் போவாது. அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கிறதுனால, இந்த ரூல் ரொம்ப கீனா ஃபாலோ பண்றது தான் சிக்மா பீப்பிள். சின்ன சின்ன சண்டையில ஃபோக்கஸ் பண்ணாம, பெரிய கோல், பெருசா என்ன கத்துக்கலாம், பெருசா ஸ்கில்ல என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், கிரியேட்டிவிட்டி எப்படி வளர்த்துக்கலாம், எப்படி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ வளர்த்துக்கலாம்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த யோசிச்சு இந்த லெவல்ல போயிட்டு இருக்கிறதுனால, இவங்க வந்து ஒரு சிறந்த மனிதர்களா இருக்கிற இன்ஸ்பைரிங்கான பீப்பிளாவும் வாழ்வாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஃபைனலான ரூல் எத வந்து ஒரு ஹிட்டன் ரூலா வச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டிலே த ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸ்டாப், லிசன் அண்ட் தென் ப்ரொசீட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த ஸ்டாப், லிசன் அண்ட் தென் ப்ரொசீட்ன்னு சொல்லப்படுறது ஃபார்முலா மட்டும் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நெறைய நேரங்கள்ல வந்து கவனிக்காம நெறைய விஷயம் பண்ணிடுறோம். கவனிக்காம ஃபுல்லா பேசிடுறோம். எல்லாத்தையுமே தாண்டி ஃபுல்லா கவனிக்கும்போது தான், ஓஹோ! நம்ம நெனச்சத விட இது வேற லெவல்ல எங்கேயோ போகுது கதை அப்படின்ற மாரிலாம் நமக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது எதுல பேஸ் ஆயி கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாக்ஷன்ஸ், நம்ம எமோஷன்ஸ். நம்ம எந்த இடத்துல சீக்கிரம் கோவப்படுறோம், எந்த இடத்துல சீக்கிரமா கவலைப்படுறோம், எந்த இடத்துல சீக்கிரமா சோகமாகுறோமோ, அந்த இடத்துல ஏதோ பெருசா மறைக்கப்பட்டிருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். இத புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலாவும் இருக்கலாம். ஏன்னா வந்து பொதுவா நான் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு ஒரு இம்பல்ஸ் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா? அங்கேயே உங்க எமோஷன்ஸ் வந்து ஹைப்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்கள யாராவது ஒருத்தர் இம்பல்ஸ் ஆக்கி உங்கள கோவப்படுத்துறாங்க, அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வைக்கிறாங்க, இல்ல அவங்க சொல்ற வேலைய செய்ய வைக்கிறாங்க அப்டின்னா, அந்த இடத்துல நம்ப வந்து நம்ம ஸ்ட்ரென்த்த அடுத்தவங்க கையில குடுத்துருக்கோம் அப்டின்னு சொல்லப்படுறது தான் அர்த்தம். இந்த இடத்துல சிக்மா பீப்பிள் வந்து இந்த ரூல ஃபாலோ பண்ணுவாங்க. டிலே தி ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. உடனே சொல்றத கேட்க மாட்டாங்க. நிறுத்தி நிதானமா தான் செய்வாங்க. அந்த மாரி செய்யும்போது என்ன நடக்குது அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அவங்க சொல்றது செயல்ல என்ன மாரியான விஷயங்கள்லாம் பாடி லாங்குவேஜ் மாறுது, என்ன மாரியான விஷயங்கள்லாம் செய்றாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த கவனிச்சு, ஓ! இதுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்கு போல இருக்கு. அதனால தான் இவங்கலாம் கேட்கறாங்க போல இருக்குன்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் செயல்படுவாங்க. ஒன்ஸ் இறங்கி செயல்படணும்னு நெனச்சுட்டாங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா இருக்கும். அதுக்கான காரணம் எல்லாமே அவங்க மைண்ட்ல இருக்கும். அன்னைக்கு இது பண்ணீங்க, இன்னைக்கு இந்த மாரி நடந்தது, இன்னைக்கு கேட்டீங்க நான் அத பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இது வந்து பழி வாங்குறதுக்கோ, இல்ல ஆப்போசிட்ல இருக்க பீப்பிள் நம்மள மிஸ்கைட் பண்றதுனால நம்ம உஷாரா இருக்கணுன்றதுக்காக கிடையாது. ஒரு விஷயத்த செஞ்சா கரெக்ட்டா செய்யணும். இல்ல செய்யவே கூடாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுனால, ரியாக்ட்டும் பண்ண மாட்டாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆக்ஷன்ஸ் வந்து ஷார்ப்பா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃப் எல்லாருக்குமே பாடத்த கத்துக் குடுத்துட்டு தான் இருக்கு. டெய்லி பாடம் இருக்கும். டெய்லி எல்லாருக்குமே ஒரு லெசன் இருக்கு. இது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு லைஃப் கத்துக் குடுக்காத பாடமும் கிடையாது. லைஃப் கத்துக் குடுக்காத மனிதரும் கிடையாது. ஆனா, சில மனிதர்கள் மட்டும் தான் லைஃப் கத்துக் குடுக்குற பாடத்த ரொம்ப ப்ராப்பரா கவனிச்சு, அத எப்படி வந்து நம்ம செயல்படுத்தினா, எப்படி நம்ம லைஃப் நம்ம கிட்ட வரும்னு சொல்லப்படுற, நமக்கு சாதகமா லைஃப்ப மாத்திக்கலாம்னு சொல்லப்படுற திறமை சில மனிதருக்கு தான் இருக்கும். அவங்க தான் ஒரு ரோட் மேப் செட் பண்ணி, ஒரு ப்ளூ பிரிண்ட் செட் பண்ணி, இந்த மாரி தான் இங்க இருக்கணும், இந்த மாரி தான் இங்க பேசணும், இந்த மாரி தான் இங்க நடந்துக்கணும்னு சொல்லப்படுற ரூல செட் பண்ணி வாழ்றதுனால, லைஃப் அவங்களுக்கு சாதகமா மாறுறதோடு மட்டும் இல்லாம, லைஃபே ஜெயிக்கிற மனிதர்களா மாறுறாங்க. இந்த சிக்மா மேலர்லாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.